அல்லாஹ்வின் பேருள்ள ஒரு சங்கைக்குரிய அப்துல் மரைக்காருடைய இல்லத்தில் மௌலூத் மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதை கபூல் செய்வான். யா அல்லாஹ், சலாம் பாய் அவர்களுக்கும் அவள் தீவிக்கும் அவருடைய மகள்களுக்கும் மருமகனுக்கும் பேரம் பேட்டிகளுக்கும் இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அவருடைய சம்பதிகளுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நிலம் வர்க்கத்தை கொடுப்பாயாக, உடல் நச்சுவத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த மௌலூத் மஜ்லிஸுடைய துவா பர்க்கத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பர்க்கத் இந்த குடும்பத்திற்கு நிரப்பமாக வரைந்திருப்பார். சிறிய அழைப்பு கொடுத்த மாத்திரத்தில் வருகை தந்திருக்கிற இந்த ரசூலுடைய ஆஷிக்கின்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல்களுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த பதவி, உயர்ந்த மர்த்தபா இவர்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் யா அல்லாஹ் வழங்கி அருள்வாயாக. எங்கள் உயிரிலே மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலையும் நினைவிலையும் தரிசிக்கிற பாக்கியம் மாத்திரமல்ல, மதீனாவிற்கு செல்கிற நசீபுள்ளவர்கள் நபியை புகழ்ந்தவர்களுக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி அருள்வாயாக. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 2 விஷயங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் எல்லா வகையான நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று சொன்னார். ஒன்று, குர்ஆனி மாஹுவ ஷிஃபா, இந்த குர்ஆன் இருக்குது, அல்லாஹ் நமக்கு இறக்கி இருக்கிறான், இது ஷிஃபா. என்ன வகையான பலாயின் நோய் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இதில் மருத்துவம் இருக்கிறது என்று சொல்கிறார். மீண்டும் சொன்னால் ரஹ்மத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு இது ரஹ்மத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார். மீண்டும் சொல்கிறார், வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா கஸாரா. குர்ஆனை இழிவுபடுத்தவர், குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்காதவர், குர்ஆன் ஒரு சாதாரண புக்கு என்று சொல்லி திரிபவர், மாதவிடாய் காலத்திலே கூட குர்ஆன் ஓதலாம், குர்ஆன் தொடலாம், அது சாதாரண புக்கு என்று கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்கள், வங்க காவிர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் ஒரு கை சேதம் என்கிறார். அவங்களுக்கு இந்த குர்ஆன் எந்த பலனும் கொடுக்காது. அவர்கள் பேரளவில் கலிமா சொல்லி இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஒரு கை சேதமே. நம்ம சொல்ல, அல்லாஹ் சொல்வார். அப்ப என்ன, இந்த குர்ஆன் மூமின்களுக்கு, ரசூலுடைய ஆஷிக்கின்களுக்கு என்ன கொடுக்கும்? ஷிஃபாவை கொடுக்கும். எல்லா மருத்துவம் இந்த குர்ஆன் இருக்குது. மருத்துவத்துக்கு ஒரு டாக்டர் அந்த மருந்தெல்லாம் இந்த குர்ஆன் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மீண்டும் அல்லாஹ் சொல்வதாக குர்ஆன் வருகிறது, ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், தேர்ந்திருக்கிறது உங்களுக்கு, அது மருத்துவத்தை நாம் அடக்கி வைத்திருக்கிறோம். இன்ன ஃபீ ذلك லஆயத்தில், இன்ன ஃபீ ذلك லஆயத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். இந்த தேன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, இது சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 2 நமக்கு நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. ஒன்று என்னது? குர்ஆன், மற்றொன்று தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் பிரயாணமானார்கள். ஒரு இடத்தில் தங்கினார்கள். சாப்பிட வேண்டிய சூழல், வெறும் ரொட்டி மட்டும் இருக்குது, தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிற போது ஒரு தேனீ வருது. யார் ரசூலுல்லாஹ், ரொட்டிக்கு தொட்டுக்க இல்லையேன்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க. எங்க கூட்டுல நிறைய தேன் இருக்குது யார் ரசூலுல்லாஹ், யாராவது அனுப்பி வைங்க, நாங்க தேன் கூட நான் காட்ட எடுத்துக்கிட்டோம்.
அல்லது எல்லாம் கூப்பிட்டு மருமகனாரு இந்த தேனி இங்க தேன் இருக்குன்னு சொல்லு கூட்டுல போய் எடுத்துட்டு வாங்க. தேனிக்கு பின்னாடி யாரு போறாங்க? நல்லது எல்லாம் போறாங்க. அது ரெஞ்சு இருந்துச்சு. அப்படியே தேனை ஃபுல்லாக எடுத்துட்டு சல்லல்லாஹு சமூகத்துக்கு கூட கொடுத்தேன். எல்லாரும் ரொட்டியில தொட்டு தேனை திருப்தியாக சாப்பிட்டாங்க. ரொட்டியோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தேன் ரசூல்லாட்ட பேச ரசூல்லாவும் பேசுறாங்க. சஹாபிகளே, இந்த தேனி என்ன சொல்லுவது தெரியுமா? நான் என்ன சொல்றேன் அது என்ன சொல்லுவது தெரியுமா? சொல்லுங்க யார சொல்றா. நான் கேட்டேன், புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, பல வகையான பூக்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு ருசி இருக்கும். எல்லாத்துக்கும் தேன் எடுக்கிறேன். எடுத்துட்டு உன் கூட்டில் கொண்டு வைக்கிறேன். இது எப்படி ருசியாகுது? தேனி சொல்லிச்சு, யார சொல்லலாம், என் கூட்டிலிருந்து பூவை நாடி போகிறேன், பூவை எடுப்பேன். என் கூட்டிலிருந்து வருகிற பொழுதே நான் உங்க மீது செலவாக சொல்லிக்கிட்டே தான் வருவேன். பிறகு அந்த தேனை எடுப்பேன். போகிற பொழுது உங்க மீது தருவதுபடுத்தி செலவாக சொல்லிக்கிட்டே போவேன். இந்த வர்க்கத்தை தான் யார சொல்லலாம், என்னுடைய தேன் இவ்வளவு சுவை. தேனை குடிச்சு இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் என்ன வருதா இல்லையா? நபிகள் நாயகம் அன்னாட பழக்கங்கள் ஒன்று. இது எல்லோருக்கும் ரசூல்லா வலியுறுத்தி சொன்னார்கள். ரசூல்லா காலையில் இந்த தேனை ஊற்றுவோம் உள்ளங்கையில். ஒரு கிளாஸ் வச்சு அடிக்கிறது இல்லை. ஒரு 10 சொட்டு, ஒரு 3 சொட்டு, 7 சொட்டு அந்த நாவை கொண்டு சுவைப்பாங்க. அல்லா சொல்லிட்டு இன்னபி தாலிக்கல் ஆயத்தில் கோமி எத்த பக்கம் அறிவாளிகளுக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்குது என்று சொல்கிறார். மருத்துவம் சொல்லுது, இந்த தேனில் நிறைய மருத்துவம் அடங்கி இருக்குது. எல்லாம் எந்த வியாதிக்கு எடுத்தால் தேனிச்சு அது நல்லா கொடுக்குது. என்ன அப்படின்னா, தேனுக்கு இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு மகத்துவம் எதனால் கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடூரமான மனவியாதி, டாக்டர் கைவிடப்பட்டது. உடல்ல வியாதி, கல்ல வியாதி, தலைவலி வியாதி, வயிறு வலி, பலா, பிரஷரு, சக்கரை நோய் எல்லாம் பிடிச்ச பாட்டுது. இதுக்கு என்ன 2 ஒன்று குர்ஆன், சலவாத். சலவாத்து வேற, மௌலிது வேற பிரிக்கக்கூடாது. 2 வேண்டது புகழ்வதுதான் நோக்கம். அதனால்தான் சஹாபிகிட்ட இல்மு படித்தவங்க யாருன்னா ஹசன் பஸ்ரி, அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா யாருக்கு இல்மு படித்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகிட்ட இல்மு படித்தது யாரு? தாபீன்கள். அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுது ஹசன் பஸ்ரி. அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது விஷயத்தில், அவருடைய புகழ்மாருடைய விஷயத்தில் எனக்கு உகுது மலை அளவுக்கு தங்கம் இருக்குமையானால் வெட்டி 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 வித்து 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுக்காகவே அந்த செலவு செய்வேன் என்று சொன்னாங்க. யாரு? ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, இந்த மௌலிதுல இந்த செலவாத்துல எல்லா சிறப்பையும் அடங்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டில் பெரிய ஜின்னு, ஷைத்தா, பூதா போகவே மாட்டேங்குது. நோயே நோயே நோயே. அதுக்கு விட எங்க இருக்குது? செலவாத்து. அதான் அல்லாஹ் சொன்னா, இன்ன ஃபீ தாலிகல் ஆயத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். இந்த தேனிலே பலன் இருக்குது. கொஞ்சம் சிந்திங்க. இந்த குர்ஆன் இசைங்க, கொஞ்சம் சிந்திங்க. இதுலயும் இருக்குது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மஜ்லிஸ்ல இன்ஷா அல்லாஹ் 2-3 நாள் எத்தனை இருக்குது? 12 நாள் வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் 2 மஜ்லிஸ் என்ன செய்யாதீங்க, அந்த கலந்து கொண்டு மேற்கொண்டு மஜ்லிஸ் யாரால் சொல்ல நான் நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் ஓதப்படும். கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌலிது மஜ்லிஸில் நாம் என்னென்ன நோக்கத்தோடு நாட்டத்தோடு கேட்கத்தோடு இங்கே வந்தோமோ ஆமீன், அவர்கள் நிறைவேற்றுவதை அன்பு அளிப்பார். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.